A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 22 verse 17 to 21. Proverbs 22வது அதிகாரம், அதில் 17லேருந்து 21வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இதில் சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, புத்தி உள்ளவங்களுக்கு இல்லை ஞானம் உள்ளவங்களுக்கு ஒரு அறிகுறியாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இது வரைக்கும் அவர் சொன்ன பாடங்கள், இதுக்கு பின்பு சொல்கிற பாடங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கணும்னு என்ன பண்ணும், கொஞ்சம் கேட்டுக்கிட்டு கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாரு, அதாவது வேதாகமும் அதோட வார்த்தைகளும் என்ன பண்ணுறது, ஒருத்தனா அதாவது எப்படி பாஸ் டவுன் ஆகுமா, டியூ டு ஃபெய்த்ஃபுல் லிவிங், அதாவது நம்ம வாழ்க்கை வாழ்கிற மூலமாக எப்படி நம்ம அந்த வார்த்தையை கேட்டு நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ தான் என்ன ஆகும், அந்த வார்த்தை ஒன்றுன்னா மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் verse 17 which says, in Proverbs 22வது அதிகாரம் 17வது வசனம், incline your ear and hear the words of the wise and apply your heart to my knowledge. இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன், incline your ear and hear the words of the wise and apply your heart to my knowledge. ஸோ இதுலேருந்து இந்த செக்ஷன்லேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய அறிகுறிகளை நம்ம என்ன பண்ணோம், இன்டென்ஷனலாக கேட்கணும். இன்டென்ஷனல் என்னென்னா, ஒரு கடமைக்காக இல்லை ஒரு இதை செய்யணும்னு சொன்னாங்க அதனால் செய்யணும் இல்லாமல், முழு உள்ளத்தோட, முழு இன்டென்ஷனோட, முழு எஃபர்ட்டோட என்ன பண்ணும், அதை கவனித்து என்ன பண்ணும், அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சாலமன் சொல்கிறார். ஏன்னா அந்த மாதிரி கேட்டால் தான் என்னாகும், அது நம்ம வாழ்க்கையில் ஆஸ் டைம் கோஸ் ஆன் இட் வில் ஹேவ் அன் எஃபெக்ட். அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையோட மாற்றங்கள் நம்மளுக்கு தெரிய வரும்னு சொல்கிறாரு. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன அனாலஜி இல்லை ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஸ்பஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பஞ்சு எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கும், நார்மலாக ஸ்பஞ்சு ட்ரையாக லைட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்பஞ்சை எடுத்து நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ளே போட்டால் என்னாகும், நீங்கள் தொடாமல் இருங்க, வெறும் பக்கெட்டில் போட்டால் என்னாகும், ஃபஸ்ட்டு படுற இடம் கரெக்டாக அந்த ஸ்பஞ்சு படுற இடம் மட்டும் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இழுக்கும். அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் அப்படியே கொஞ்சமாக பொறுமையாக அது என்ன பண்ணும், ஆஸ் இட் அப்சார்ப்ஸ் மோர் வாட்டர், அது அப்படியே என்னாகும், ஸ்பஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கெட் தண்ணியாக ஏறி வெயிட் ஏறி என்ன ஆகும், கடைசியில் கீழே போய் மூழ்கிடும். அதே மாதிரி தான் சாலமன் இங்கே நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ணும், இன்டென்ஷனலாக கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த ஸ்பஞ்சை போட்டுட்டு டக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகும், திரும்பியும் அது காஞ்சிடும். ஆனால் நீங்கள் அந்த ஸ்பஞ்சை அப்படியே அந்த தண்ணியிலே வச்சு மூழ்காமல் அப்படியே மேலே வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகும், தண்ணி ஏறி அப்சர்வ் பண்ணி ஸ்பஞ்சு வெயிட் ஆகி பக்கெட் கட்டியில் போய் அது என்ன இறுதியில் முழுகி இருக்கும். அதே மாதிரி தான் சாலமன் நீங்கள் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தையில் அந்த ஸ்பஞ்சு மாதிரி, அவர் அந்த ஸ்பஞ்சுன்னு யூஸ் பண்ணல, நான் அது புரியறதுக்காக சொன்னேன். ஸோ நம்மளே நான் அந்த ஸ்பஞ்சு மாதிரி எப்படி இருக்கக்கூடாது, ஓகே ஒரு நாள் படிச்சிட்டேன், அடுத்த 7 நாள் படிக்க மாட்டேன், ஒரு நாள் படிச்சிட்டேன், அதாவது சண்டே வந்துட்டேன், அதனால் அடுத்த 6 நாளும் நான் ஆண்டவர் வார்த்தையை கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன இருக்கணும், கண்டினியூஸாக டெய்லி எப்போவுமே ஆண்டவர் வார்த்தையிலே நம்ம என்ன இருக்கணும், தியானம் செஞ்சு இன்டென்ஷனலாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆண்டவருடைய வார்த்தையில் மூழ்கி என்ன ஆக முடியும், அதோட மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். எப்படி அந்த ஸ்பஞ்ச் அப்படியே இருந்தபோது மூழ்க போது என்ன ஆகும், ஆண்டவருடைய வார்த்தையில் மூழ்கி வெயிட் ஆகி ஃபுல்லாக அந்த ஸ்பஞ்சை அமுக்குனா என்ன வரும், தண்ணி வரும். அதே மாதிரி நம்மளும் என்ன இருக்கணும், நம்மளும் உள்ளம் ஃபுல்லாக என்ன இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில் மூழ்கி இருக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது, எப்போவும் சொல்கிற முதல் திங் தான் விச் இஸ் ரீட் யுவர் டெய்லி டிவோஷன். நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், வேதாகமும் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணணும், இதுவும் நான் சொல்கிறது இப்போ கடமைக்காக சொன்னேன், ஆனால் அதையும் மீறி நம்ம என்ன பண்ணணும், நம்ம முழு உள்ளத்தோட ஒரு குறியோட படிக்கணும். சும்மா ஓகே படிக்கணும்னு சொல்கிறாங்களேன்னு திறந்து படிச்சுட்டு மூடி வைக்கக்கூடாது. ஒரு எஃபர்ட்டை போட்டு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த வார்த்தை மூலமாக பேசுங்கன்னு ஜெபத்தோடு கேட்டு ஒரு இன்டென்ஷனோட படிக்கணும். ஒரு கடமைக்காக படிக்காமல் ஒரு குறியோட படிக்கிறது முதல் ஒன். அடுத்து இரண்டாவது, அது படிச்சுட்டு நீங்களே இல்லை என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பென்னு, இல்லை நீங்களே யோசிங்க, ஓகே இது மூலமாக ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வர்றாரு, இது மூலமாக நான் எப்படி இதை ஆண்டவருடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியும், நான் ஆண்டவர் இதில் என் வாழ்க்கையில் எது மூலமாக பண்ணுறாரு, இது மூலம் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு தியானத்தோட ஆண்டவரோட கைடன்ஸோட நம்ம டிவோஷனில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம இன்டென்ஷனலாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஒரு குறியோட ஒரு ஃபோக்கஸோட ஆண்டவருடைய வார்த்தையில் எப்போவுமே நம்ம
உள்ளே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி வேதாகமம் படிக்கணும். அது எப்படி படிக்கணும்? கடமைக்காக படிக்காமல் ஒரு குறியோட, ஒரு சிஸ்டமோட, ஒரு ஜெபத்தோட, ஒரு டைரெக்ஷனோட படிக்கணும். ஒரு கடமைக்காக படிக்காமல் ஒரு பாதையில் ஆண்டவர் சித்தத்தில், ஆண்டவரோட கைடன்ஸில், ஆண்டவரோட ஞானத்தோட படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.